நாகை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக கீழ்வேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 10,000 ஏக்கர் சம்பா இளம் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மணலூர், செருநல்லூர், தேவூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேரடி விதைப்பு மூலம் உழைத்த சம்பா இளம் பயிர்கள் முழுமையாக மழைநீரில் மூழ்கியுள்ளன. இதனால் ஏக்கருக்கு 35,000 ரூபாய்க்கு மேல் செலவு செய்துள்ள விவசாயிகள் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். விவசாயம் பண்ணி ஒரு மாதம் ஆகல, தெளிச்சி எல்லாம் அடிக்கிட்டு வடிகால் வசதி இல்லை. எப்படி இருந்தாலும் சாவடி பண்ணி ஒன்றும் புண்ணியம் இல்லாத அழுவி சுத்தமாக குளம்னு போயிட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒன்றுமே செய்ய முடியல. அதேபோன்று மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே 1,500 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. திட்டை, தில்லைவிடங்கன், சிவனார், விளாகம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக நடந்த நெல் விதைப்பு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று ஏற்கனவே நடவு செய்யப்பட்ட சம்பா நெற்பயிர்களும் மழைநீரில் மூழ்கி வீணாகி வருகின்றன. 1,500 ஏக்கர் சுமார் 500 விவசாயிகளுடைய எதிர்காலம், ஓராண்டு எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளது. இதற்கு மேல் நாங்கள் என்ன செய்வது என்பது எங்களுக்கு தெரியவில்லை. கடன் வாங்கி நகையை வச்சு அடவு வச்சு தான் நாங்கள் விவசாயம் பண்ணியிருக்கோம். இருந்துமே 2வது முறையும் விறப்பு அடிச்சு அதுவும் போயிடுச்சுங்க. திரும்பி 3வது முறை இப்போ இந்த மாதிரி நாற்று விட்டு நடலாங்கிற ஐடியாவுக்கு போய் அந்த நாற்று விட்டும் இந்த மாதிரி அழுகிய நிலைக்கு வந்துடுச்சு. வயல்களில் தேங்கிய மழைநீரை மோட்டார்கள் மூலம் அப்புறப்படுத்தும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். நடிகை மனோரமாவின் மகனும் நடிகருமான பூபதி உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 70. 1000த்திற்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து அழியா புகழ் பெற்றவர் பழம்பெரும் நடிகை மனோரமா. தன்னுடைய மகன் பூபதியை திரையுலகில் பெரிய நடிகராக்கி பார்க்க வேண்டும் என்று மனோரமா ஆசைப்பட்டதாக அவரை நன்கு அறிந்தவர்கள் கூறுவதுண்டு. ஆனால் விசு இயக்கிய மணல் கயிறு மற்றும் குடும்பம் ஒரு கதம்பம் உள்ளிட்ட சில படங்களில் மட்டுமே பூபதி நடித்திருந்தார். அதன் பிறகு சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடித்தார். இந்நிலையில் நடிகர் பூபதி மூச்சு திணறல் காரணமாக காலமானார். அவருடைய உடல் தியாகராய நகரில் உள்ள இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. பூபதியின் உடலுக்கு நடிகர் சங்கம் சார்பில் பொருளாளர் கார்த்திக் உள்ளிட்டோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். மேலும் பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இவருடைய இறுதிச் சடங்கு சென்னையில் வெள்ளிக்கிழமையன்று கண்ணம்மாப்பேட்டை மைதானத்தில் நடைபெறவுள்ளதாக குடும்பத்தார் தெரிவித்துள்ளனர். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் உள்ள பழமையான கல் மண்டபம் பாதிப்படையக்கூடிய வகையில் விறகு அடுப்பில் பிரசாதம் தயாரிப்பது ஏற்புடையது அல்ல என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. மீனாட்சியம்மன் கோவில் மற்றும் அதன் உப கோவில்களுக்கு சொந்தமான சொத்துக்களை முறையாக மீட்டு பராமரிக்க வேண்டும் என்று சேலத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் ராதாகிருஷ்ணன் பொதுநல மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதிகள் அனிதா சுமன், குமரப்பன் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது கோவில் சொத்துக்கள் தொடர்பான ஆவணங்கள் குறித்து விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் வேண்டும் என்று கோவில் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. தீ விபத்து ஏற்பட்ட வீர வசந்தராயர் மண்டபம் அருகே கல் மண்டபத்தில் 6 விறகு அடுப்புகளில் பிரசாதம் தயாரித்து வருகின்றனர் என்றும் வணிக நோக்கத்தில் பிரசாதம் விற்பனைக்காக அடுப்பு எரிப்பதால் ஏற்கனவே மோசமான நிலையில் உள்ள மண்டபங்கள் பாதிப்படையும் என்று மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பல ஆண்டு வழக்கப்படியே பிரசாதம் தயாரிக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் தரப்பில் வாதிடப்பட்டது. வாதங்களை கேட்ட நீதிமன்றம் கல் மண்டபங்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் வேறு இடத்தில் பிரசாதம் தயாரிப்பதற்கு மாற்று வழி உள்ளதா என்று வினவியது. இதுகுறித்து மதுரை மீனாட்சியம்மன் கோவில் இணை ஆணையர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 17ஆம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது. காரைக்காலில் தன்னுடைய மகளை விட நன்றாக படித்த மாணவனுக்கு குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்து கொலை செய்த தாய்க்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியின் காரைக்கால் மாவட்டம் நேரு நகரைச் சேர்ந்த ராஜேந்திரனின் மகன் பாலமணிகண்டன். இவர் அந்த பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். கடந்த 2022ஆம் ஆண்டு பள்ளியில் ஆண்டு விழா நடந்தபோது குளிர்பானம் குடித்ததில் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இதுகுறித்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் வகுப்பில் தன்னுடைய மகளை விட பாலமணிகண்டன் நன்றாக படிக்கிறார் என்ற ஆத்திரத்தில் சகாய மேரி என்பவர் குளிர்பானத்தில் விஷம் கலந்து அதை பள்ளியின் காவலாளி உதவியுடன் மாணவன் பாலமணிகண்டனுக்கு கொடுத்தது தெரியவந்தது. நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய இந்த சம்பவத்தில் சகாயமேரி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கில் மாணவனை கொலை செய்த சகாயமேரிக்கு ஆயுள் தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதமும் விதித்து காரைக்கால் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மும்பையில் வணிக வளாகம் ஒன்றில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. மகாராஷ்டிர மாநிலம் மும்பையின் மேற்கு பகுதியில் உள்ள ஜோகேஷ்வரியில் JMS என்ற வணிக வளாகம் செயல்பட்டு வருகிறது. இதில் வியாழக்கிழமை காலை 10 மணி அளவில் திடீர் என்று தீ விபத்து ஏற்பட்டது. காற்றின் வேகத்தில் தீ மளமளவென்று பரவத் தொடங்கியது. தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டனர். வணிக வளாகத்தில் இருந்தவர்கள் கட்டிடத்தின் மொட்டை மாடிக்கு சென்ற நிலையில் அவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சம்பவ இடத்தில் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டன. இந்நிலையில் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்று காவல்துறையினர் தெரிவித்தனர்.
மத்திய பிரதேச மாநிலத்தில் கார்பைட் துப்பாக்கியை பயன்படுத்திய குழந்தைகள் 14 பேருக்கு கண் பார்வை பறிபோன சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இன்ஸ்டாகிராம், யூடியூப் ரீல்ஸ்களில் சமீப காலமாக கார்பைட் துப்பாக்கி தொடர்பான ரீல்ஸ்கள் அதிக கவனம் பெற்று வந்தன. இதனை பார்த்து மத்திய பிரதேச மாநிலத்தில் பல குழந்தைகள் தீபாவளி பண்டிகைக்கு அந்த துப்பாக்கியை ஆர்வமாக வாங்கியுள்ளனர். இதனை பயன்படுத்தியதால் கண் பார்வை பாதிப்பு ஏற்பட்டதாக சுமார் 120 குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 14 குழந்தைகளுக்கு கண் பார்வை முற்றிலும் பறிபோனதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக விதிஷா மாவட்டம் கார்பைட் துப்பாக்கியால் கடுமையான பாதிப்புகளை சந்தித்துள்ளதாக கூறப்படுகிறது. அக்டோபர் 18ஆம் தேதியே இந்த துப்பாக்கியை விற்பனை செய்ய அந்த மாநில அரசு தடை விதித்த நிலையில் விதிஷா மாவட்டத்தில் சட்டவிரோதமாக தயாரித்து விற்பனை செய்து வந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 150 ரூபாய் முதல் 200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட இந்த துப்பாக்கி வெடிகுண்டு போல வெடிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து வெளியே வரும் உலோக துகள்கள் மற்றும் கார்பைட் ஆவி விழித்திரையில் எரியும் தன்மையை உண்டாக்கும் என்றும் கருவிழி கிழியும் ஆபத்தும் இருப்பதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். இதனாலேயே கண் பார்வை நிரந்தரமாக பறிபோவதாக அவர்கள் விளக்கம் தந்தனர்.